ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீ ஜாலர் முர்தபா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், ஒரு முட்டை, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் பபுள்ஸ் வராத அளவுக்கு அடித்து எடுக்கணும். மிக்சிங் பவுலில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்குள்ளே என்ன ஆகும்னா நிறைய பபுள்ஸ் வரும். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம இது வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஜாலர் ஊற்றுற மோல்டில் வந்து இதை ஊற்றிட்டு தோசைகளில் வந்து பட்ரு இல்லைனா கீ ரெண்டுத்தையும் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு வேக விடுங்க. வேக விட்டுட்டு இதில் ஒரு முட்டையில் வந்து லைட்டாக சால்ட்டு சேர்த்துட்டு இதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து எக் புர்ஜி அன்றைக்கி வைக்கிறேன். நீங்கள் சிக்கன் இல்லைனா மட்டன் அதை வந்து கீமா மாதிரி பண்ணி கூட நீங்கள் இதில் வைக்கலாம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். சிக்கன் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி எக் இருந்துன்னு எக் வச்சேன். பிடிச்சதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.